அனைத்து யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட முன்னாள் படைவீரர்கள், இந்நாள் படைவீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள், இது முழுக்க முழுக்க யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. பலவிதமான வதந்திகள், யூடியூபு, ஆடியோ, வீடியோ, இதிலெல்லாம் உண்மைத்தன்மை ரொம்ப கம்மி. யாரெல்லாம் நேரடியாக ஈரோட்டில் வந்து டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பார்த்தவங்களுக்கு மட்டும் உண்மைத்தன்மை தெரியும். இன்னைக்கு நான் என்ன பேச போறது அப்படின்னா, நிறைய வாட்டி பேசியாச்சு. பிரைம் எஃப்ஐஆர் கூடத்தான் அடுத்தது சேர்த்தப்படும். ஏன் இதுவரை சேர்த்தல அப்படின்னா, ஜனவரி 29 வரை நவீன்குமாரோட யூனிக் எக்ஸ்போர்ட் கேஸ் டைரி கிரியேட் ஆயிடுச்சு. 29 தான் ஈரோடுக்கு வந்தது. ஈரோடுக்கு வந்து இன்னும் 4 வரை அதுல மெயின்டெனன்ஸ் நடக்குது. இதுவரை ஆட் பண்ணல. நாளை இல்லாட்டி மறுநாள் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஏற்கனவே 3வது கொடுத்த பெட்டிஷன்ஸ். ஏன் 3வது கொடுத்தது அப்படின்னா, முதல்ல கொடுத்த, அதாவது எஸ்பி அவர்களிடம் நேரடியாக கொடுத்த பெட்டிஷன்ஸ் ஒண்ணுமே எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணாத, அதுல நிறைய குறைகள் திருப்பி அனுப்பிட்டாங்க. 2வது கொடுத்ததுலயும் நிறைய குறைகள் திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்பதான் நான் ஐஜி இன்டர்வியூ வாங்கி சென்னைக்கு போனது. அது முடிஞ்சுதான் இந்த சிடி கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ சிடி வந்தாச்சு. அது மட்டும் இல்லை, அமைச்சரின் வழிகாட்டுதலின்படி நான் நேற்று இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், யூனிக் எக்ஸ்போர்ட் மணி ஸ்கேம் இன்வெஸ்டிகேட், அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற, அதாவது இன்சார்ஜ் ஆஃபீஸர், அவரை நேரடியாக போய் பார்த்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவர் ஏற்கனவே அந்த கேஸ் ப்ராசஸ்ல இருப்பிலும் நவீன்குமாரோட எத்தனை சொத்துகள் இருக்குதோ அனைத்தையும் வந்து பிளாக் பண்றதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை லீடர்ஸ் இருக்கிறாங்களோ அவரை தனியா சிக்ரிகேட் பண்ணி தனி லிஸ்டஸ் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. அது லீடர்ஸ் அப்படின்னா அது நிறைய இருக்கு. அது இல்லாத ஏற்கனவே இப்ப கொடுத்த பெட்டிஷன்ஸ் அதுல என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்குதோ அது சரி பண்ணி எகைன் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் கொடுத்துட்டுள்ள அந்த இதுல அவங்க சொன்ன அந்த கிரைட்டீரியா, அந்த சரத்து, இப்படி எல்லாம் தான் இருக்கணும், இப்படி எல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு உள்ளது ஒரு 100 பெட்டிஷன் இப்போ நாங்க சிக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அது நாளைக்கு 11 மணிக்குள்ள மோஸ்ட்லி அந்த சிடிக்குள்ள அப்லோடு பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இல்லாட்டி நாளானைக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ எகைன் ஒரு ஆர்டர் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டும் போட்டோவும், பிரசன்ட் போட்டோ, அதாவது நான் இப்போ இப்படி இருக்கேன், எந்த 10 வருஷத்துக்குள்ள போட்டோ, முன்னால உள்ள போட்டோ இருக்கக்கூடாது, பிரசன்ட் போட்டோவும், அந்த 2 டைப் பெட்டிஷன் இப்போ நம்ம கொடுக்கணும். முதல்ல நம்ம ஒரு டைப் தான் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம அது இன்னொரு, அதுக்கு ஐபிசி நம்பர், அந்த ஐபிசி நம்பர் போட்டு இன்னொரு பெட்டிஷனும் 2 சேர்த்து போட்டோவும் ஆதாரும் பேட்ச் பண்ணி கொடுக்கணும். இப்போ அந்த 100 பேருது தனி ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த தனி வாட்ஸ்அப் குரூப்ல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாளைக்கு ஒரு 9 to 10 மணிக்குள்ள ஆதாரும் போட்டோ கொண்டாந்து கொடுத்துடணும்.
யாரெல்லாம் தூரமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இன்னைக்கு சாயங்காலம் உருவாக்குற வாட்ஸ்அப் குரூப்ல உங்க போட்டோவும் ஆதார் கார்டும் கிளியரா நல்ல ரெசல்யூஷனோட போட்டோ எடுத்து அனுப்பிடணும். போட்டோ எடுக்க சொல்லியாச்சுன்னு பேருக்கு எடுத்து அனுப்பியாச்சுன்னா நாங்க 2வது ஸ்டுடியோல கொடுத்து பாஸ்போர்ட் டைப் போட்டோ எடுக்கும்போது அந்த கிளாரிட்டி இருக்காது, அது பிரச்சனையாயிரும். யாரு போட்டோ எடுக்கிறாங்களோ கரெக்டா அந்த பேக்ரவுண்டோட மொத்தம் விரிச்சு போட்டு டேபிள் மேல இருந்து எடுக்கக்கூடாது. அது கரெக்டா வச்சு எங்களுக்கு நாளைக்கு 10 மணிக்குள்ள வர்ற மாதிரி நீங்க கொடுத்தா மட்டும்தான் ஒரு 11 மணிக்கு நாங்க வந்து இந்த ஃப்ரெஷ்ஷா உள்ள 2 அப்ளிகேஷனும் சேர்த்து நாங்க வந்து அந்த சிடியில அப்லோடு பண்றதுக்கு கொடுக்க முடியும். அடுத்தது இது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இதுல உண்மையான தன்மை என்ன, எவ்வளவு இது காலம் இழுக்கும் அப்படிங்கிறது வந்து அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல முடியாது. இருப்பும் ஒரு கண்டிஷன் கண்டிப்பா திருப்பி வாங்கலாம். இந்த விஷயத்தை ரொம்ப விளக்கமா வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி கிருஷ்ணகிரியில நடக்கிற மாநாட்டுல அமைச்சர் முன்னாலேயே நான் இதை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் விளக்குவேன். அதனால நீங்க எத்தனை பாதிக்கப்பட்டவரும் பாதிக்கப்படாதவரும் எல்லாமே வந்து கிருஷ்ணகிரி மாநாட்டில் 10ஆம் தேதி வந்துடணும். பிப்ரவரி 10ஆம் தேதி நாளைக்கு கரெக்டா எங்க நடக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்து எத்தனை தூரம், எந்த இடம், அந்த இடத்துல பேரெல்லாம் நாளைக்கு யூடியூப்ல நான் சொல்லுவேன், வீடியோவாகவும் வெளியிடுவேன். அந்த இது அதுல நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. 2 வருஷம் நீங்க வந்து அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, லீடர் கொடுப்பாங்க, கொஞ்சமா கொடுப்பாங்க, ஜாஸ்தியா கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து அப்படி ஒரு பிளண்டர் நியூஸ்லயே போயிடுச்சு. இப்போ டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் டேக் ஓவர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் எல்லா ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆனது. அது எல்லாருக்கும் தெரியும். சிலது பேசலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது, இந்த டோட்டல் இன்வெஸ்டர்ஸ் எத்தனை விக்டிம்ஸ் இருக்கோ அதை வந்து 3ஆ பிரிக்க போறோம். தமிழ்நாடு, அவுட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட்ஸ் அண்ட் சர்வீஸ் பர்சன். அதுல பிரிச்சதுக்கு அப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன் அண்ட் வித்தவுட் பேங்க் டிரான்சாக்ஷன், இப்படி நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு. இதெல்லாமே ரொம்ப விளக்கமா நான் வந்து வரும் 10ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாநாட்டில் இதெல்லாமே எடுத்து உங்ககிட்ட சொல்லுவேன். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் தேவை, பொறுமை, பேஷன்சி. அது இல்லாத வதந்திகள், அந்த யூடியூப், இந்த யூடியூப், அந்த காசு வாங்கியாச்சு, இந்த காசு வாங்கியாச்சு. எகைன் நான் சொல்றேன் பாருங்க, 2500 ரூபா டாக்குமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸிங் சார்ஜ். யாருக்கு கொடுக்க முடியுமோ அவங்க வந்தா போது. டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன்ல கொடுக்க முடியாதுன்னு உள்ளது வர வேண்டாம். 2வது, உண்மையிலேயே கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க போட்டுக்குவோம். அது 5000 பேரா இருந்தாலும் சரி, 10,000 பேரா இருந்தாலும் சரி. கண்டிஷன் என்ன அப்படின்னா, கொடுக்க முடியாதவங்களுக்கு மட்டும்தான். இப்ப சர்வீஸ்ல இருக்காங்க, அவங்க சொல்லக்கூடாது கொடுக்க முடியாதுன்னு. உங்களுக்கு 2500 ரூபா பெரிய ஒரு அமௌண்ட் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் வெளியே உட்காந்து கால்குலேஷன் போடுறது மாதிரி இல்லை. நான் 5000 ரூபா தர்றேன் உங்களுக்கு, அந்த கால்குலேஷன் போறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 5000 ரூபா வச்சு தரேன். அவங்க இந்த கேஸை டேக் ஓவர் பண்ண சொல்லுங்க. பணம் இல்லை, दिल चाहिए और हिम्मत चाहिए और उसको फेस करने के लिए ताकत भी चाहिए. இது 3 வேணும், அப்பதான் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் உட்கார்ந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். எனவே அனைத்து வாடிக்கையாளர்களும், எக்ஸ் சர்வீஸ்மேன் சார்ந்தவங்க குடும்பங்கள், என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, பிப்ரவரி 10ஆம் தேதி வாருங்கள் கிருஷ்ணகிரி. வணக்கம். வந்தே மாதரம்.